பூமியில் உள்ள ராஜாக்களை காண்பதற்கு எத்தனை விதமான சுத்திகரிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அப்படியெனில் பரலோக ராஜாவாம் நம் தேவனை காண எத்தனை எத்தனை வேண்டும். கல்லான இருதயத்தை உன்னிலிருந்து எடுத்து போடு, சோம்பலின் ஆவியை உன்னிலிருந்து நீக்கிவிடு, சோர்வடையாத ஆவி உன்னில் இருக்கட்டும். பாவங்களை அறிக்கையிடு, விசுவாசத்தில் பலப்படு, ஐக்கியத்தில் உறுதிப்படு. கசப்பானவைகளை நீ ஏற்றுக்கொள், உபத்திரவ வேளையிலே பின்வாங்கிடாதே. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு எனில் அனுபவி, இரத்த சாட்சியாய் மரித்திட நேர்ந்தால் சந்தோஷப்படு. அந்தி கிறிஸ்துவிற்கு அடிபணியாதே, எதிர்த்து நில். நீதிமானாய் நீ இருந்தால் குழியில் விழுவதில்லை. அவர் நாமத்தை கூறி தேவையானதை கேள். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டிக்கொள். நித்திய ஜீவனை அளிக்கவே பூமிக்கு வந்தார். நீ கெட்டு போகாமல் இருக்க குமாரனை விசுவாசி. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக வேண்டுமெனில் ஒரு இமைப்பொழுதில் நடக்கப் போகும் அவரின் வருகையில் பங்கடைய ஆயத்தப்படு. பொற்தளம் போடப்பட்ட வீதியில் உன்னை வரவேற்க குமாரன் எதிர்கொண்டு வருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.